வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கேஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ட்ரோனோட ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமாங்க, நம்ம ட்ரோனை வந்து மலையில் பறக்க விட்டு அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம ட்ரோனை வச்சு நம்ம நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கோம், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனாலும் வந்து பார்த்தா எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மட்டும் பயமாகவே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரோனை வந்து மலையில் பறக்க ஒரு வீடியோஸ், தண்ணியில் பறக்க ஒரு வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. ஆனாலும் நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம். இது சப்போஸ் மலையில் தண்ணியில் நனைஞ்சு ஏதாவது ஆச்சுன்னா போயிருமேன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது கிடையாது, நம்ம சொந்தமாக காசு போட்டு உழைச்சி வாங்கினது. ஸோ இது வந்து இதை வச்சு தான் நமக்கு பொழப்பே ஓடிட்டு இருக்குன்றப்போ இது அவ்வளோ ஈஸியாக நம்ம தண்ணியில் பறக்க விட்டுலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட முடியாது. ஆனால் எனக்கு இதுக்காக ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுங்க. நம்ம மூணாரில் நம்ம கடைசியாக வந்து நம்ம ஒரு ஃபால்ஸில் வாட்டர் ஃபால்ஸில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்தில் பறந்து இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு மலை, செம்ம மழைனா அந்த தூரல் சாரல் அதுக்கப்புறம் மழை அப்படிலாம் கிடையாதுங்க. எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா ஹெவி மழை. ஸோ எங்களுக்கு அங்கே ஒதுங்கிறதுக்கே இடம் கிடையாது. இருந்தான்னு சொல்லி ஒரு மரத்தடியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்கில் தண்ணி படாமல் பார்த்து அங்கேருந்து நம்ம ட்ரோனை கீழே இறக்குறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ட்ரோன் அப்படி மழையில் நனைஞ்சிருச்சு. அப்போல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, ட்ரோனோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம மலையில் தான் பறக்க விடுறோமா இல்லை மலையை வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சோமான்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்பா பயங்கர ஸ்டெபிலிட்டியாக இருக்கின்றது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து நமக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தோன்னா அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரோன் மலையில் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஒரு போட்டு இந்த பக்கம் எந்த ஒரு அசையுமே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஸ்டெடியாக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு காற்றுலையுமே பறக்க விட்டுருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஏர் 3S இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு மலையில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட கெப்பாசிட்டி என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பட் இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், இந்த மோட்டருக்குள்ளே தண்ணி போயிருக்குமா, இந்த மதர் போர்டுக்குள்ளே தண்ணி போயிருக்குமா அப்படின்ற டீட்டெயிலாக எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ராவல் வீடியோஸ், ட்ரோன் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், கேமரா வீடியோஸ் எல்லாமே போடுவோம் நம்ம. ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.